ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹரிஷ் எடிட்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சிம்சானில் இருக்க ஒரு நியூ எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த நியூ எபிசோடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மசாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும் ஜெட்டு செய்கிற மாதிரி. ஸோ அதை பற்றி தான் இந்த கதை ஃபுல்லாகவே இருக்கும். ஷிம்சான் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எபிசோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன காட்டுறாங்கன்னா யோஷினாக்கா மேடம் டீச்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரும் கார்ட்போர்டு எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கார்ட்போர்டு வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம குரூப்பை காட்டினா எல்லோரும் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டு வச்சு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அப்புறம் கசாமா சொல்லுவான், நேனி ஒருத்தி எவ்வளோ குட்டியாக இருக்குது, ஷிம்சான் நீ மட்டும் ஏன்டா இவ்வளோ கசங்கி போனதே எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஷிம்சானில் என்னை பாராட்டாத சொல்லுவான். அப்போ கசாமா இவனை பாராட்டி எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறமா நம்ம மசாவை பார்த்தீங்கன்னா அந்த பிளானை எடுத்துகிட்டு வருவான். காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிளானை ரெடி பண்ணியிருக்கோம். நான் ஃப்ரண்ட் பார்ட்டை ரெடி பண்ணுவேன். அப்புறம் நேனியும் போவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பார்ட்டை ரெடி பண்ணோம். ஷிம்சானும் கசாமாவும் ரைட் பார்ட்டை ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஐடியா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த ஐடியாவிலே நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்று ஏரோப்ளேன் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஓகே, நான் சொல்கிற மாதிரி பிளானில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மசால் சொல்கிறான். நான் ஃப்ரண்ட் பார்ட்டை பார்த்துப்பேன். லாஸ்ட் இருக்குது கசாமாவும் ஷிம்சானை பார்த்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் போவும் நேனியும் பார்த்துக்கணுன்னாங்க. கசாமா சிரிச்சிடுவான், எனக்கு இதெல்லாம் அசால்ட்டு மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க யோஷினாக்கா கேட்கும்போது நாங்கள் மேம் நாங்கள் ஜெட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ண போகிறீங்களா, உண்மையிலே சூப்பர் சொல்லுவாங்க. மசா பார்த்தா நேனி கார்ட்போர்டுக்கு பிங்க் கலர் அடிச்சிட்ருப்பான். என்ன நேனி கார்ட்போர்டுக்கெலாம் ஏன் பிங்க் கலர் அடிக்கணும்னு மசா கேட்பான். என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேனி சொல்லுவாள், பிங்க் கலர்லாம் சூப்பராக இருக்கும், ஏன் பிங்க் கலர்னா வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்க் கலரில் கார்ட்போர்டை அடிச்சுட்டு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருவா. மசா என்னப்பா நேனி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவா. ஷிம்சான் என்ன பண்ணான்னு பார்த்தா அவனோட பம்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி கார்ட்போர்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பான். இதை பார்த்து கூட்டினு எல்லாமே ஒரு மாதிரி கோளாறாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரெடி பண்ணுருவாங்க. சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ இவங்க ஒரு இமேஜின் பண்ணுவாங்க. அதாவது உண்மையான ஃப்ளைட்டு இவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜினுக்கு போயிடுவாங்க. அந்த இமேஜினில் தான் இவங்க ஓகே சொல்லிட்டு இப்போ ஒரு கதவு திறக்கும். இவங்க 3 பேருமே கிளம்பிடுவாங்க. இது இமேஜின். இப்போ ரியலை காட்டுறாங்க. ரியலில் இப்படி போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றா சேர்ந்தாதான் பார்த்தீங்கன்னா அது முழுமையாக இதுவாகும். ஓகே, எல்லாம் ஒன்றா சேர ரெடியா அப்படின்னு மசா கேட்பான். ஓகே ரெடி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ளைட்டும் அப்படியே ஒன்றா சேர்ந்து அப்படியே அந்த ரியலும் அப்புறம் அந்த இமேஜினையும் காட்டுவாங்க ஒன்றா சேர போகிறத. ஓகே, இது மசா சொல்லுவான், இங்கே நம்மளுக்கு ஒரு மிஷின் வரும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லுவான். அது சொன்ன ஒன்று எல்லாரும் ஒன்று சேர கிட்ட ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்த உடனே கசாமா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேமை பார்ப்பான். அந்த டேம் அதாவது அது ரியலில் பார்த்தீங்க அது ஒரு டேம் தண்ணி வருது, அதை அடைக்கணும்னு சொல்லுவான். ரியலில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டேப்பாக இருக்கும். ஓகேங்களா, அதை போயிட்டு நம்ம அடைக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போது இதை சிம்சான் தான் ஆஃப் பண்ண போவான். சிம்சான் பார்த்தீங்கன்னா அதில் கையை வச்சு அந்த தண்ணியை பீச்சு விட்டு மசா மூஞ்சிலே அடித்து விட்டுருவான். அப்போ மசா சொல்லுவான், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மசா ஒரு திரும்பி ஒரு பவரை பார்ப்பான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் சாரை காட்ட அவரு கதவு திறந்து கோழிக்கு சாப்பாடு போடலாம் வரும்போது எல்லா கோழியும் பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடும். அப்புறம் பிரின்சிபல் சார் அந்த கோழிங்களை துரத்திட்டு வர்றாரு. அப்புறம் இந்த மிஷின் ஃபெயிலியர் அப்படின்னு மசா சொல்லுவான். அப்புறம் என்ன நடக்கும், இந்த மிஷின் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்பை கூட க்ளோஸ் பண்ண தெரியாது திட்டுவான். அப்போ பிரின்சிபல் சார் யாராவது கோழி எப்படிங்க அப்படின்னு கத்துவார். இப்போடா காய்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோழியை பிடிக்கிறது தான் மிஷின் அப்படின்னு மசா கமாண்டர் பண்ணேன்.
அவங்களும் இதுக்கு நம்ம தனித்தனியாக பிரிஞ்சாதான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிரிஞ்ச உடனே மசா வந்து பொறுமையாக வந்துட்டு இருப்பான். அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓடி போயிடுவாங்க. டேய் கமாண்டர் ஏன்டா பின்னாடி விட்டு நீங்கள் முன்னாடி போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோழிங்க நாங்கள் தான்டா கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி நிற்கும் போது அப்படியே அதை இமேஜின் பண்ணி அது ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிம்சான் இமேஜின் பண்ணுவான். அப்புறம் துரத்திட்டே போவான். மூணுமே பறந்து போயிடும். அதாவது பறந்து போயிடும். அப்புறமா நாங்கள் தான்டா கிங்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பானுங்க அவனுங்க. அடுத்து இந்த கோழி ஃபஸ்ட்டு மசாவை அட்டாக் பண்ண போவோம். மசா வந்து அதை வீசுகிற காற்றுலேயே அப்படியே போயிடுவான். அடுத்து நேனியோட இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக கிழிச்சிட்டு போயிடும். அடுத்து ஷிம்சான் ஏதாவது டார்கெட் பண்ண வரோமா போல் காய்ஸ் நம்ம இதுலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி தாண்டா இருக்குது கசமா குதிச்சிருடா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா உடனே குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ குதிச்சாதான் சரி அவன் சொல்லிட்டு இவங்க குதிச்சிருவாங்க. குதிச்சோடனே அப்படியே கோழிங்க வந்து அதில் மாட்டிக்கும். பிரின்சிபல் சார் ஒரு வழியாக அந்த கோழிங்களை பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லா ஏரோப்ளேனும் உடஞ்சி போயிடுமா. ஸோ அது உடஞ்சி போயிட்டோடனே ஐயோ என்னப்பா இது உடஞ்சி போச்சு, சரி பரவாங்க இந்த இதுவும் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எண்டிங்கோட இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ டாட்டா